திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட மாஞ்சோலை சேனை நீரிணை பாலம் உடைந்து விழும் நிலையில் உள்ளமையால் மக்கள் அச்சத்துடன் பயணிக்கின்றனர். மாஞ்சோலை சேனை நீரிணை பாலம் மாஞ்சோலையையும் குட்டிக்கராச்சியையும் இணைக்கின்றது. சுமார் 40 வருடங்களாக புனரமைக்கப்படாத நிலையில் உள்ள மாஞ்சோலை சேனை நீரிணை பாலம் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பலத்த சேதங்களுக்குள்ளாகியுள்ளது. பாலத்தில் வெடிப்புகள் ஏற்பட்டு இடிந்து விழும் நிலையில் உள்ளமையினால் தினந்தோறும் மக்கள் அச்சத்துடன் பயணிக்கின்றனர். அண்மையிலே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக எமது பாலம் வெடிப்பு ஏற்பட்டு உடைந்த நிலையிலே காணப்படுகிறது. நாங்கள் இதனால் அன்றாடம் பயணிக்கின்ற போது மிகவும் ஆபத்தான நிலையிலே உள்ளது. நாங்கள் இது சம்பந்தமாக எமது பிரதேசத்தில் உள்ள அரசியல்வாதிகள் அறிவித்தும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆகவே மிக விரைவில் எங்கள் பாலத்தை புனர் நிர்மாணம் செய்து தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். மாஞ்சோலை பாலமானது 32 வருட காலமாக இதுவிதமான புனரமைக்கப்படவில்லை. பள்ளவும் படுகொலியாகவும் காணப்படுகின்றது. வாகனங்கள் செல்ல முடியாமலும் காணப்படுகின்றது. இந்த அரசியல்வாதிகளிலும் முறையீட்டும் கூட இதுவரையில் எதுவிதமான புனரமைக்கப்படவில்லை. பாடசாலை மாணவர்களும் பொதுமக்களும் பயத்துடனேயே பயணிப்பதாக தெரிவிக்கின்றனர். பாலத்தினூடாக சுமார் 200க்கும் 300க்கும் மேற்பட்ட வாகனங்களும் நாளாந்தம் 500-600 பிரயாணிகளும் பிரயாணித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாலத்தை புனரமைப்பதற்காக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பாலத்தின் புனரமைப்பு தொடர்பில் அரசியல்வாதிகள் பாராமுகமாக இருப்பதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இதுவரை காலமும் நிறைய அரசியல்வாதிகள் வந்தும் கூட எமது பாலங்களை சும்மா பார்த்துவிட்டு வேறொரு வீதியால் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்திற்கொண்டு விரைவில் பாலத்தினை புனரமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.